பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து ஒரு காது போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம இங்கேருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். அப்புறம் இவ்வளோ தூரம் வந்ததையும் நம்ம இன்க்ரீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? பன்னி வந்து நம்ம காது வந்து பெருசாக போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நான் பெருசாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த காது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, ஆல்ரெடி நான் ஒரு பன்னி போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஆனால் நியூவாக வந்தவங்க வந்து திருப்பி நான் முன்னாடி இருக்க வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்க டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த எப்படி இயர் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேங்க. பாருங்கள், மேஜிக் ரிங் எப்படி போடணும்னு பாருங்கள். இப்படி சுற்றிக்கணும், சுற்றிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி சுற்றிக்கணும், சுற்றிட்டு இப்படி உள்ள ஹூக்கை விட்டு கீழே இருக்கிறத எடுக்கிறோம். இப்படி வந்தாச்சு ஒன்று. நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வந்தாச்சு. இதில் ஒரே ஒரு செயின் மட்டும் இப்படி போடுறோம். ஆனால் இது கவுண்ட் இல்லை. அதுக்கு அடுத்தது 6 வந்து மேஜிக் ரிங். இதுதான் மேஜிக் ரிங்கு. இந்த ரிங் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் மேஜிக் ரிங். இதுக்குள்ளே 6 போடணும். பாருங்கள், 1 2 அந்த 1 நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா, அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 1 2 இந்த மேஜிக் ரிங்குள்ளே இப்படி விடுறோம், இந்த த்ரெட்டை எடுக்கிறோம், அதே மாதிரி இப்படி பண்ணுறோம். 3 4 5 6. ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசிக்கலாக தெரிஞ்சுட்டு தான் அமிகுருமி வந்திருப்பீங்க. பாருங்கள், போட்டு இந்த த்ரெட்டை இப்படி டைட்டாக இழுத்துக்கலாம். டைட்டாக இழுத்துட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 5 6. டோட்டலாக நம்மளுக்கு 6 இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது செகண்ட் ரோ. இப்போ இன்க்ரீஸ் வந்து இயருக்கு வந்து நம்ம நார்மல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணோம்னா இப்போ ஹெட்டுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு, இப்படி அகண்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அகண்டுட்டு வந்துடும். அதனால் காதுக்கு வந்துட்டு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு 2 சிங்கிள் க்ரூஷே ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். இது இன்க்ரீஸ் ரோவே இல்லைங்க, 2 சிங்கிள் க்ரூஷே போட்டுடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போடலங்க. பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே அதை போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது 2வது சிங்கிள் க்ரூஷே, அதாவது 1 2 சிங்கிள் க்ரூஷே போட்டு 3rd செயினில் ஒரு இன்க்ரீஸ். ஏன்னா இயருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். 3rd இதில் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? மறுபடியும் அடுத்ததில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரூஷே, 4th செயினில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, 5th செயினில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதே 6 வரும்போது ஒரு இன்க்ரீஸ். புரிஞ்சுதுங்களா? இன்க்ரீஸ்னால் ஒரே செயினுக்குள்ளே இப்படி 2 டைம்ஸ் விட்டுறதுக்கு பேர் தான் இன்க்ரீஸ். ஓகேங்களா? இயருக்கு எப்படி போட்டோம், மேஜிக் ரிங்கில் 6 போட்டோம். அப்புறம் நார்மலாக ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஸே போட்டோம். 3rd ஒரு இன்க்ரீஸ், 4 5 ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஸே, 6th ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? இனி அடுத்தது 3rd ரோ பாருங்கள். 3rd ரோ அதே மாதிரி ஃபஸ்ட் இதில் நம்ம வந்து டோட்டலாக 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். 1 எங்கேயுமே ஸ்லிப் ஸ்டிச் போடலங்க, மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இதான் ஸ்டார்டிங். 1 2 3 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது 3 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். 1 2 3 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துலையே முடியுது பாருங்கள், ஒரு இன்க்ரீஸ். இவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ். ஓகேங்களா? இதே போல் நம்ம போட்டு வரணும். இப்போது நான் வந்துட்டு உங்களுக்கு 2 சிங்கிள் க்ரூஷே அப்போ ஒரு இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பாருங்கள், நான் பேட்டர்ன் வந்து இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது 2 சிங்கிள் க்ரூஷே கமா 1 இன்க்ரீஸ் இன்டூ 2
ப்ராக்கெட்டில் 8 இப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னு பாருங்கள். எப்படி கொடுத்துருக்கேன்? 2 சிங்கிள் குரூஷே கமா ஒரு இன்க்ரீஸ் இன்டூ 2 அப்புறம் ப்ராக்கெட்டில் 8 அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம 2 சிங்கிள் குரூஷே போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. 2 சிங்கிள் குரூஷே போடுறோம். அதாவது இங்கே ஒரு செயின் டோட்டலாக நம்மளுக்கு 6 செயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 6 செயின் இருக்குது. 6 செயினில் 2 சிங்கிள் குரூஷேனா ஒன்றில் ஒவ்வொரு சிங்கிள் குரூஷே 1 இன்க்ரீஸ்னா அடுத்த செயினில் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? மறுபடியும் அடுத்தது இதெல்லாம் நம்ம இன்டூ 2 எல்லாம் இன்டூ 2னா என்ன அர்த்தம்னா இது வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரணும் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் 2 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்டூ 2 அப்போது இன்டூ 2னா ஒரு டைம் ஒரு இன்க்ரீஸ் வந்திருக்கு. இன்னொரு டைம் இந்த பேட்டர்னே நம்மளுக்கு 2 டைம் வந்திருக்குன்னு அர்த்தம். இன்டூ 2னா அப்புறம் டோட்டல் கவுண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 டோட்டல் நம்மளுக்கு 8 சிங்கிள் குரூஷே வந்திருக்கு. ஓகேங்களா? தேர்ட் பேட்டர்ன் 3 சிங்கிள் குரூஷே. நல்லா பார்த்துக்கோங்க. 3 சிங்கிள் குரூஷே 1 இன்க்ரீஸ் இன்டூ 2. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது இன்டூ 2 எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது 2 டைம்ஸ் வர்றதுக்கு. இப்போ இந்த ரோ நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ரோ என்ன பண்ணுறோம்? 3 சிங்கிள் குரூஷேஸ் போடுறோம். எப்படிங்க? 3 சிங்கிள் குரூஷே 1 2 3 3 சிங்கிள் குரூஷே போடுறோம். அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? மறுபடியும் 1 2 3 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ்னால் இதில் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? அப்போது 2 டைம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 1 டைம் 2 டைம் இப்படி தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் 10 இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒவ்வொரு ரோக்கும் கவுண்ட் பண்ணி போடுங்க. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? அப்போது 2 சிங்கிள் குரூஷே 1 இன்க்ரீஸ்னால் இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணும். இன்டூ 2னா அது வந்து 2 டைம்ஸ் போடணும். இன்டூ 4னா 4 டைம்ஸாக இருக்கணும். அதே மாதிரி நான் ப்ராக்கெட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன்னா இந்த நம்பர் படி உங்களுக்கு கவுண்ட் இருக்கணும். அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் நல்ல பேசிக் கிளாஸில் வந்து ஸ்டிச்சஸ் நம்ம அப்புறம் அடுத்தது அமிகுருமியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சிங்கிள் குரூஷே யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி டபுள் டிசி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மற்றது எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 2 தான். இந்த 2 விட சிங்கிள் குரூஷே தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும். இப்போ இது புரிஞ்சுதுங்களா? நம்ம பேட்டர்ன் எப்படி மார்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இயர்ஸோட பேட்டர்ன் பார்க்கலாம். ரோ 1ல் பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் குரூஷே மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் குரூஷே போடணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், நம்ம 1 வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரக்கூடாதுங்க. அதாவது ஒரு மேஜிக் ரிங்குள்ளே நம்ம ஹெட்டு இந்த மாதிரியெல்லாம் பால் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா அடுத்தது வந்து டைரெக்டாக இன்க்ரீஸ் வந்துடலாம். ஆனால் இயர்ஸ் போடும்போது பாருங்கள் நம்ம படிப்படியாக தான் இன்க்ரீஸ் கொண்டு வரணும். பாருங்கள் ரொம்ப படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும். அதனால் ரெண்டாவது பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணும். இது வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரும். அப்போது உங்களுக்கு 8 சிங்கிள் குரூஷேஸ் டோட்டலாக இருக்கும். ரோ 3 பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணும். அதுவும் 2 டைம்ஸ் வரும். அப்போது நம்மளுக்கு டோட்டலாக 10 இருக்கும். ரோ 4 பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸுங்க. அதுவும் 2 டைம்ஸ் வரும். நம்மளுக்கு டோட்டலாக 12 இருக்கும். பாருங்கள் ரோ 5 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் 2 டைம்ஸ். இன்டூ 2 போடுறது என்னென்னா அது வந்து டோட்டலாக இன்க்ரீஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம் நடக்குது அப்படிங்கிறத இன்டூ போடுறது. அப்போ 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் வருது. டோட்டல் 14. அதே வந்து 6 பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் குரூஷேவும் ஒரு இன்க்ரீஸும் போடுறாங்க. 2 × 16 பாருங்கள். அதுக்கடுத்து 7 சிங்கிள் குரூஷே போடுறோங்க. அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். அதுவும் 2 டைம்ஸ் நடக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து 18 சிங்கிள் குரூஷேஸ் வருது. சரிங்களா? அப்புறம் 8th ரோ பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் குரூஷே. நல்லா பாருங்கள், மேலே வந்து 7 சிங்கிள் குரூஷே போட்டு உடனே டைரெக்டாக நீங்கள் வந்து 7 முடிஞ்சதையும் அடுத்து 8 சிங்கிள் குரூஷே அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. 5 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். இது எவ்வளோ டைம் நடக்குதுன்னு பாருங்கள். 3 டைம்ஸ். இங்கெல்லாம் 2 டைம்ஸாக வருது, இங்கே 3 டைம்ஸ் வருது. அதுக்கப்புறமா 21. அப்புறம் ரோ 9 பாருங்கள். 6 சிங்கிள் குரூஷே போடணும், ஒரு இன்க்ரீஸ் போடணும். அதுவும் 3 டைம்ஸ் நடக்குது. நம்மளுக்கு டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் வருது. அதுக்கு அடுத்தது ரோ 10 to 15. ரோ 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம 24 சிங்கிள் குரூஷேஸ் போடுறோம். எல்லா ரோக்கும் ஒவ்வொரு 24 ஒரு செயின்குள்ளே ஒரு சிங்கிள் குரூஷேன்னு போடும்போது 10th ரோக்கு 24 சிங்கிள் குரூஷே, 11th ரோக்கு 24. அதே மாதிரி இப்போ நம்பர்ஸும் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொன்றா நம்ம கேன்சல் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ 10 ரோஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 15 ரோஸ் முடிஞ்சிருச்சு. அப்போது 15 ரோஸ்னால் இது வரைக்கும் நம்ம போட்டு வந்துட்டோம். எது வரைக்குங்க? இது வரைக்கும் நம்ம போட்டு வந்தாச்சு. 15 ரோஸ் இது வரைக்கும் வந்தாச்சு. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இது வரைக்கும் வந்தாச்சு.
நம்மளுக்கு. அடுத்தது என்ன ஆயிருக்கு பாருங்க, அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு. அடுத்தது ஃபுல்லா டிக்ரீஸ் தான். அந்த டிக்ரீஸ் எப்படி போட போறோம்னு பாருங்க. ரோ 16ல நிக்கிறோங்களா? ரோ 16ல 10 சிங்கிள் க்ரூஷே போடுறோங்க. 10 சிங்கிள் க்ரூஷே முடிச்சு டோட்டலா நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 24 சிங்கிள் க்ரூஷே இருக்கு. அதில 10 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ் போடுறோம். ஒரு டிக்ரீஸ் போடும்போது நம்மளுக்கு டோட்டலா 22. அதேபோல இதுக்கு அடுத்த இடத்துல 2 2 ரோ சேர்த்து ஒர்க் பண்ணும். 17th ரோலேருந்து 19th ரோ 17, 18, 19 3 ரோ வந்து 22 சிங்கிள் க்ரூஷே எல்லாத்துலயும் இருக்கணும். அதுக்கப்புறம் 20th ரோ பார்த்தீங்கன்னா 9 சிங்கிள் க்ரூஷேவும் ஒரு டிக்ரீஸும் அது 2 டைம்ஸ் நடக்குது நம்மளுக்கு 20. அப்புறம் பார்த்தீங்கன்னா 21, 21, 22, 23 3 டைம்ஸ் ரோஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 சிங்கிள் க்ரூஷே, அதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எதுவும் பண்ணாமல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இப்போ 23 வரைக்கும் நீங்கள் போட்டு வந்துடுவீங்க. 24 8 சிங்கிள் க்ரூஷே போடணும், ஒரு டிக்ரீஸ் போடணும் 18 வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 25ம் 26ம் 2 ரோ மட்டும் 18 சிங்கிள் க்ரூஷே. 27 வந்து 7 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், அது 2 டைம்ஸ் நடக்குது நம்மளுக்கு டோட்டலாக 16. 28 29 16 சிங்கிள் க்ரூஷேஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் 30 வந்து 6 சிங்கிள் க்ரூஷேவும் ஒரு டிக்ரீஸும், அப்போ நம்மளுக்கு அது 14 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ரோ நம்பர் 31 32 நம்மளுக்கு டோட்டலாக 14 சிங்கிள் க்ரூஷேஸ். சரிங்களா? அடுத்தது ரோ 33 பார்த்தீங்கன்னா 5 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு டோட்டலாக 12 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது ரோ 34 34 35 36 மூணுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷேஸாக போட்டு வரீங்க. டோட்டலாக 12 சிங்கிள் க்ரூஷேஸ் வருது. இவ்வளோ தாங்க ஹேண்டோட இது. நான் பேட்டர்ன் இது காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃபுல் இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் இயர்ஸோடது இதுதான். ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி 2 இயர்ஸ் முடிச்சுட்டு அந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 இதை நம்ம மடிக்கணும். மடிக்கிறது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வச்சு மடிக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் இங்கே மேலே மடித்து அதை வந்து நம்ம இப்படி சிங்கிள் க்ரூஷே போட்டு 1 2 3 4 5 இது உங்களுக்கு இங்கே எவ்வளோ வேணாலும் வரலாம். இது 2யும் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் அந்த மாதிரி 2 என்றும் நான் முடிச்சு வச்சுருக்கேன். 2 பாருங்கள் ஒரே ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள் எந்த சைஸ் டிஃப்ரென்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் 2 இயர்ஸ் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள் ஹெட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டும் இயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து லெக்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பேட்டர்ன் கொடுக்குறேன் பாருங்கள்.